நீங்கள் இன்னும் லைவ் டெக் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் ஒன்று கிரியேட் ஆகும், அதையும் ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரி டபுள் ரோல் வீடியோ எப்படி மேக் பண்ணுறது இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அது எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு டியூட்டோரியலும் நீங்கள் தவறாமல் கற்றுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல உங்கள் கைன்மாஸ்டரில் அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து 16:9 ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமேலு உங்களோட மீடியாவுக்கு போய்க்கோங்க. மீடியா போய்ட்டு நீங்கள் டிஎஸ்எல்ஆரோ அல்லது மொபைலை வச்சோ எடிட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லை ஷூட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வீடியோ எடுத்து போட்டுக்கோங்க. வீடியோவை உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டாக வேணுமோ அதுக்கு தகுந்தபடி அட்ஜஸ்ட் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணுங்கள். அதே போல் ஷூட்டிங் டிப்ஸ் கொஞ்சம் கொடுக்க பாருங்கள். நீங்கள் ஷூட்டிங் பண்ணும்பொழுது அந்தாண்ட நீங்கள் டபுள் ரோல் பண்ணுறதுக்கு எந்த ஸ்பேஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்பேஸை விட்டுட்டு அதுக்கப்புறமேலு அந்த இடத்த வச்சு ஷூட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்போ பாருங்கள், உங்களுக்கு சொல்லி பாருங்கள் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கோ இல்லை இந்த மாதிரி டபுள் ரோல் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் வசதியாக போகும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு கரெக்டாக வேணுமோ அது வரைக்கும் வச்சுட்டு பாக்கி எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கட் பண்ணுற மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதுவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லேயர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், கட் பண்ணிவிட்டு நம்ம இதை லேயர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சைடில் போய்ட்டு டூப்ளிகேட் லேயர் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமேலு ஸோ அது எந்த இடத்துல கரெக்டாக வேணுமோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட் நம்ம எந்த இடத்துல வேணுமோ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமேலு ஆல்ஃபா ஒப்பாசிட்டியோட ரேட்டை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் ஒரு 56 வைக்கிறேன். 60 to 56 வைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. ஏன்னா அந்தாண்டு இருக்கிற நம்ம போடுற ஆப்ஜெக்ட் கரெக்டாக எந்த இடத்துல விழுதுன்றது தெரியணும். அதுக்காக தான் அப்படி வைக்கிறோம். ஸோ பாருங்கள், விழுறதுக்கு நம்ம தகுந்தபடி அதை கிளிக் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக பாருங்கள். இப்போ பாருங்கள், அதுக்கும் அந்த நம்ம போடுற ஆப்ஜெக்ட்டுக்கும் ஸோ அந்தாண்ட இருக்கிற பர்சனுக்கு போடுற ஆப்ஜெக்ட்டும் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக பாருங்கள், இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்காக கொஞ்சம் ஜூம் பண்ணி இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி இதை பண்ண பண்ணிங்கன்னா கிராப்பிங் போய்ட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அந்த பர்சனை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆல்ஃபா ரேட்டை இப்போ ஃபுல்லாக ஏற்றுக்கோங்க. ஏற்றுனதுக்கப்புறமேலு ஸோ இப்போ போட்டு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா, கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல போய்ட்டு ட்ரிம் பண்ணி அந்த இதை முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு திருப்பி இப்போ எல்லாத்தையும் மறுபடியும் இப்போ கொஞ்சம் பெருசாக பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறமேலு நாம் இந்த இடத்துல நம்ம கிராப் பண்ணி இந்த இடத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபுல்லாக கிராப் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல அந்த 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 மென்னோட ஃபேஸும் அந்த மென்னோட ஹைட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாக இருக்கிறதுனால ஸோ இப்போ கிராப்பிங் கொஞ்சம் ஏற்றிக்கிறோம். ஏற்றிட்டு இப்போ எஃபெக்ட் போகிறோம். எஃபெக்ட் போயிட்டு நான் நம்ம இதில் குரோமா கிளிச் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த எஃபெக்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் ஏற்கனவே போன வீடியோ சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க மேலே ஒரு கார்டு கொடுக்குறேன். ஸோ அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே அந்த அசஸ் ஸ்டோர் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ராஜெக்ட் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் அதே மாதிரி ஒரு புது ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமே மீடியா போய்க்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமேலே இப்போ போயிட்டு நம்ம கலர் ஃபில்டரில் போயிட்டு இதில் இருக்கிற இந்த தேர்டில் நம்ம என்ன கலர் நம்ம செட் பண்ணணும் ஸோ அந்த கலர் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமேலே இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்றது தான் இதுக்கப்புறமே நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் ஸ்டெப்பில் தான் நம்ம இந்த வீடியோ எப்படி இதாக உருவாக போகுதுன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அதோட ஸ்பீட் சைஸை 0.25 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போயிருந்ததுக்கப்புறமேல அதை கட் பண்ணுங்கள். இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமேல அடுத்த இதுக்கு 2.5 வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமேலு கட் பண்ணிக்கோங்க. திருப்பி மறுபடியும் அதோட இது 0.25 வச்சுக்கோங்க. மறுபடியும் ப்ளே பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக வரும், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக வரும், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக வரும், அதுக்கப்புறம் ஸ்லோவாக வரும். இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்துங்க. அதுக்கடுத்து இதுக்கான என்ன எஃபெக்ட் நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிருக்கீங்க. எம்இ எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் தான். அதை பாருங்கள். இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த மாதிரி உள்ளே இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சாங் ஆட் பண்ணிக்கலாம். சாரி சாங் ஆட் பண்ணுங்கள். சாங் ஆட் பண்ணிட்டு பார்ப்போம். பிலீவர் சாங் நான் இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த சாங் கரெக்டாக எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துக்கு வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் என்ன பண்ணால் கட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு இதில் கரெக்டாக எனக்கு தேவை. பாக்கி எல்லாத்தையும் என்ன பண்ணால் கட் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு ஆகுது. இப்போ பாருங்கள், கரெக்டாக எனக்கு ஆகுது. ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம இந்த MP3 கொஞ்சம் கட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக இந்த இடத்துல MP3 கட் பண்ண போகிறோம். இதுக்குன்னா அப்போ தான் அந்த ஆடியோ நம்ம வீடியோவாக பார்க்கும்பொழுது
கரெக்டாக இருக்கும். பாருங்க கட் பண்ணி கரெக்டான இடத்த வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான் காய்ஸ், இதுதான் வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் அந்த லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.